ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆறுபடை வீடுகள்லயும் தைப்பூச விழா எப்படி கொண்டாடினாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே மிக பெரிய முருகன் சிலை மலேசியால தான் இருக்கு. அந்த மலேசியால இருக்கிற முருகன் சிலையினுடைய வரலாற்றையும் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் இந்த காணொலியில. இந்த வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆறுபடை வீடுகள்ல ஃபர்ஸ்ட் தைப்பூசம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து ரெண்டும் ஒன்னா வர்றதுதான் பாத்தீங்கன்னா தைப்பூச விழாவா நம்ம கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம யுகங்கள் 4 இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு யுகமும் பிறக்கக்கூடிய அந்த காலகட்டம் இந்த தைப்பூச நாள்ல தான் பாத்தீங்கன்னா அந்த யுகமே பிறக்குதுங்களாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து, சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம மனித பிறப்புக்கு தான் பிறப்பு, பர்த்டே அப்படின்னு சொல்லுவோம். அவர் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள்களுக்கு எல்லாம். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த நாள் 6 தீப்பொறிகளா வெளியிட்டு அது பாத்தீங்கன்னா வாயு தேவனிடம் கொடுக்கும் போது அந்த வாயு தேவனால அந்த 6 தீப்பொறிகளிலும் தாங்க முடியாம அந்த ஆற்றில தூக்கி வீசுறாங்க. கார்த்திகை பெண்கள் 6 தீப்பொறிகளையும் வளர்ந்து பார்வதி தேவி பாத்தீங்கன்னா பார்க்க போகும்போது அந்த முருகப்பெருமான 6 உருவங்களா அப்பதான் இருக்கு. பார்வதி தேவி பார்க்க போறாங்க. பார்த்த உடனே தாய் பாசத்தால மட்டும்தான் அந்த 6 முருகப்பெருமானையும் ஒரு உருவமா அமைஞ்சு ஆறுபடை முருகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டின நாளும் இந்த தைப்பூசம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிவபெருமானும் சக்தி தேவியும் தில்லையில முதல்ல நடனமாடிய நாள் இந்த தைப்பூச நாள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு அதிவிசேஷம் என்ன அப்படின்னாக்கா, வள்ளலார் சுவாமிகள் மனித பிறப்பெடுத்து நம்மை போல் வாழ்ந்து சிவபெருமானோட ஜோதியா கலந்த நாள் இந்த தைப்பூசம். இந்த தைப்பூசத்துக்கு அவ்வளோ சிறப்பு உண்டு. இது மட்டும் இல்லாம எப்படி நம்ம தமிழ்நாட்டிலும் சரி எல்லா நாட்டிலையும் சஷ்டி நம்ம எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு தான் தைப்பூச விழாவையும் ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. வாங்க ஆறுபடை வீட்டுல பாத்தீங்கன்னா எப்படி குவிஞ்சிருக்காங்க ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் என்ன சொல்றது, அந்த அளவுக்கு எல்லா முருகப்பெருமான் கோயில்லையும் கூட்டம் அதிகமா இருந்தது. இன்னும் ஆறுபடை வீடுகள்ல அதிகமா இருந்தது. ஆறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான மதுரையில அமைஞ்சிருக்கிற திருப்பரங்குன்றம் தான். திருப்பரங்குன்றத்துக்கு நல்லாவே தெரியும் திருப்பரங்குன்றம் எப்படி அமைஞ்சது அப்படின்னு. சூரனை வதம் செஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா தேவயானிய இந்திரர்கள் பாத்தீங்கன்னா தேவேந்திரன் திருமணம் செஞ்சு கொடுக்க முருகப்பெருமான் சூஸ் பண்ண இடம் திருப்பரங்குன்றம். தேவயானிய திருமணம் செஞ்ச இடம் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். அங்கதான் தேவயானிய பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சாங்க. நம்மளுக்கு காட்சி கொடுக்கிற இடம் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம். 2ஆம் படை வீடான தூத்துக்குடி. தூத்துக்குடியில உங்களுக்கு நல்லாவே தெரியும் சூரனை வதம் செய்யறதுக்காக படை வீடு அமைச்சு தங்கின இடம் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். அதிவிசேஷமா என்ன சொல்றது, எல்லா பக்தர்களும் நிறைய இந்த குவிஞ்சிருக்கிறதே திருச்செந்தூர்ல தான். மீதி 5 படை வீடும் பாத்தீங்கன்னா மலை பகுதியில இருக்கும். திருச்செந்தூர் மட்டும்தான் கடல் பகுதியில அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா முருகப்பெருமான மலை மேல ஏறி போய் கும்பிட்டுட்டு கீழே இறங்கி வருவோம். ஆனா திருச்செந்தூர் மட்டும் தாங்க கடல் மட்டத்துக்கும் கீழே முருகப்பெருமானோட கோயில் இருக்கு. கீழே இறங்கி 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 முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு மேல ஏறி 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 படிப்படியா நம்ம முன்னேறி வருவோம். அதே மாதிரிதான் திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னாவே நம்ம எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி படிப்படியா முன்னேறிடுவோம் அப்படின்றதுக்கான சாட்சி தான் இது பாத்தீங்க அப்படின்னா. அங்க கடல்ல பாத்தீங்கன்னா கடல் அலைகளை விட அங்க இருந்த பக்தர்களை அந்த அளவுக்கு கும்பமேளா விட அதிகமா இருந்தாங்கன்னே சொல்லலாம். 3ஆம் படை வீடான பழனிமலை. பழனிமலையில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அண்ணனும் தம்பியும் ஒரு யானைப்பழம் ஆக்சுவலா மாம்பழத்துக்காக சண்டை போட்டு இல்ல நான் எனக்குன்னு ஒரு தனி வீடு, எனக்குன்னு தனி மக்கள் எல்லாமே நான் தனியா அமைச்சிக்கு போறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்டையும் சிவசக்தி கிட்டையும் சண்டை போட்டு வந்த இடம் தான் அமர்ந்த இடம் பழனிமலை.
இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்கா பழனி மலைக்கு இந்த தைப்பூச பெருநாள் வந்து பாத்தீங்கன்னா பழனி மலையில இன்னும் ரொம்ப அதிவிசேஷமா கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விசேஷம் இந்த முறை காட்டினாங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா அந்த மலை பகுதி இருக்கு இல்லைங்களா பழனி மலை, அந்த பழனி மலைக்கு மேல அந்த சூரிய உதயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது. அது பாக்குறதுக்கே ஒரு கண்ணு பத்தாது, கோடி கண்ணு இருந்தாலும் அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இருந்தது. அங்கேயும் கூட்ட நெரிசல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பக்க வழிகள் இருந்தும் அந்த 2 பக்க வழிகள் திறந்து விட்டும் அவ்வளோ கூட்டம் வந்து குவிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 4ஆம் படை வீடான சுவாமி மலை. சுவாமி மலை அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், சிவபெருமானுக்கே தகப்பனுக்கே பாடம் சொன்ன இடம் வந்து சுவாமி மலை. ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்திற்கு பாடம் சொல்லி கொடுத்தாரு. பிரம்மதேவருக்கு தெரியல அப்படின்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்க அது ஒரு பெரிய புராண கதையே இருக்கு. தகப்பனுக்கே பாடம் சொல்லி தந்த இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி மலை. யாராவது படிக்கல, நல்ல பசங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சுவாமி மலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞானம் அப்படின்றது நம்மளுக்கு அங்க கிடைக்கும். 5ஆம் படை வீடான திருத்தணி. திருத்தணி வந்து திருவள்ளூர்ல அமைஞ்சிருக்கு. திருத்தணி அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், வள்ளி தேவயானை தான். உங்களுக்கு வியாபாரம் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில இன்னும் நிறைய முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா திருத்தணிக்கு போங்க. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா வள்ளி அம்மைய திருமணம் செஞ்சு காட்சி கொடுத்த இடம் வந்து பாத்தீங்கன்னா திருத்தணி. இந்த மண்ணுலகளை எல்லாருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க முருகப்பெருமானுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தோட தான் அந்த 2 ஒய்ஃப் வச்சிருக்காரு. என்ன அப்படின்றத சொல்றேன். இக்ஷா சக்தி, கிரியா சக்தி, முருகப்பெருமான் ஞானா சக்தி. வள்ளி அம்மல் வந்து பாத்தீங்கன்னா மண்ணுலகளை எல்லா வரங்களையும் அள்ளி கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா வள்ளி அம்மன். வள்ளிய வந்து நம்ம ரொம்ப ஆக்சுவலா என்ன கேட்கறதுனாலும் நம்ம முருகப்பெருமான் கிட்ட கேட்காம வள்ளி அம்மாளை கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமான் கிட்ட சஜஷன் பண்ணுவாங்களாம். இல்ல இந்த பக்தருக்கு மட்டும் இதை செய்யுங்க, என் கையில வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேவயானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இறந்த தேவலோகம் போகும்போது அந்த ஆன்மாவிற்கு எல்லாத்தையும் செய்யறவ வந்து பாத்தீங்கன்னா தேவயானை. அதனாலதான் 2 ஒய்ஃப் இருக்காங்க. நீங்க எல்லாருமே அதை தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதே இல்லாம வியாபாரம் நல்லா பெருகணும் அப்படின்னா கூட கண்டிப்பா நீங்க திருத்தணிக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம RR பிரியாணி இருக்காரு இல்லைங்களா, அவர் வந்து நிறைய சொல்ற ஒரே விஷயம் திருத்தணிக்கு தான் போவாராம். யோகி பாபு சாரும் திருத்தணிக்கு தான் போவாராம் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா. அதனாலதான் நான் அது மாதிரி சொல்றேன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த திருத்தணியில நிறைய காவடி பால் குடம் எடுத்து அழகு குத்தி நிறைய அந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் அங்க அந்த மாதிரி நிறைய காணப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 6ஆம் படை வீடான மதுரையிலே அமைஞ்சிருக்கிற பழமுதிர் சோலை தாங்க. பழமுதிர் சோலை அப்படின்னாவே தெரியும், தேவயானையும் வள்ளியும் இருவரும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சு அங்கே காட்சி கொடுக்கிற இடம் வந்து பழமுதிர் சோலை. அது மட்டும் இல்லாம அங்க மகா அபிஷேகம் நடக்கும் காலையிலே. அதுக்காக பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குவிஞ்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். வாங்க இப்ப வந்து மலேசியாவுக்கு போயிடலாம். மலேசியால முருகப்பெருமான் சிலை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தமிழர்கள் எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலயுமே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. மலேசியால வந்து மொத்த சதவீதத்துல 7% வந்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் இருக்காங்க. அந்த தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இங்கிருந்து போனவங்களா இல்ல அங்கேயே வளர்ந்தவங்களா அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கொஞ்சம் பேக் சைடு போயிடலாம். சங்ககால நூல்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டினம்பாலை அப்படின்ற நூல்ல வந்து காவேரி பூம்பட்டினம் மயிலாடுதுறையில இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. மயிலாடுதுறையில வந்து பாத்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம் அப்படின்ற ஒரு இடம் வந்து இருக்கு. அதுவும் எங்க கடல்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு இடம். அது மட்டும் இல்லாம அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கடல்ல சேட்டலைட்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கருவிகள் எல்லாம் வந்து அந்த கடலுக்குள்ளேயே இருக்கு, மூழ்கி இருக்கு அப்படின்றது எல்லாம் கூட கண்டுபிடிச்சாங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி சங்க கால பாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மலேசியாவை பத்தி அந்த குன்றை பத்தி பேசியிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து.
ராஜராஜ சோழன் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி போகலாம். நம்ம 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலேசியால ஒரு சில பகுதியை வந்து ஆண்டு வந்திருக்காரு. அப்ப வந்து தமிழர்கள் அங்கேயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் 1300 வருஷங்களுக்கு முன்னாடி நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் குஜன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நிறைய கோயில்கள் பல கோயில்கள் வந்து அங்க அமைச்சிருக்காங்க. இதுவும் வந்து அந்த நூல்கள்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப முருகன் சிலைய மலேசியா கோயில்ல யார் அமைச்சாங்க அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். தம்புஜ சாமி பிள்ளை அப்படின்றவர் தான் அந்த முருகன் சிலைய அமைச்சாரு. அது மட்டும் இல்லாம அதை எப்படி அமைச்சாரு அப்படின்றத சொல்லிடலாமாங்க. தம்புசாமி பிள்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் நம்ம தமிழ்நாட்டையும் அந்த நாட்டையும் மலேசியாவையும் ஆண்ட போது வந்து பாத்தீங்கன்னா அங்க மழைகள் வந்து அதிகமா இருந்ததுனால விளைச்சல்கள் நம்ம நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயர்கள் நினைக்கும் போது இங்க தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்களை அங்கேயும் கூட்டிட்டு போயிருக்காங்க. வாழை இந்த மாதிரி ஒரு சில பயிர்கள் எல்லாம் நம்ம இடணும் அங்க அந்த மலைப்பகுதியில விளையக்கூடிய எல்லா பொருட்களையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருந்து தமிழர்கள் அப்பயும் வந்து இடம் பெயர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த கோயில் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். அந்த தம்புசாமி பிள்ளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து சிங்கப்பூர்ல இருந்து இடம்பெயர்ந்து மலேசியாவுக்கு போனவர் தான். வணிகம் செய்ய போனவர். வியாபாரம் வந்து ரொம்ப பெரிய அளவுல ஆனதுனால அவர் அங்கேயே இருந்துட்டாரு. எல்லா தமிழர்களும் சேர்ந்து வந்து ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மன் கோயிலும் அவரு தான் புதுப்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த முருகப்பெருமான் கோயில் எப்படி வந்தது அப்படின்னா அது ஒரு கேவ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா குகை அப்படின்னே சொல்லலாம். தம்புசாமி பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைப்பகுதிக்கு போறாரு. பத்துமலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலைக்கு பேர் உண்டு. பத்து கேவ் அப்படின்னு சொல்லிட்டு கூட அதுக்கு கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா அந்த மலைப்பகுதி வந்து எப்படி இருந்தது அப்படின்னாக்கா முருகப்பெருமான் வேல் கையில வச்சிருக்காரு இல்லையா வேல், அந்த வேல் வடிவில நீளமாவும் கொஞ்சம் அகலமாவும் நம்ம விரல் வடிவில நம்ம விரலே வந்து ஒரு வேல் வடிவம் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால முதல்ல ஒரு முருகப்பெருமான் சிலையையும் ஒரு வேலையும் 130 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தம்புசாமி பிள்ளை தான் அங்க முதல்ல எடுத்துட்டு போய் வச்சது. அங்க எப்படி அந்த படிகள் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா மரப்பலகை இருக்குல்ல, அந்த மலை மேல ஏறத்துக்காக அந்த பாதைகளை உருவாக்காம அந்த ஆக்சுவலா அந்த மரப்பலகையில ஒரு கயிறு மாதிரி கட்டி அது மேல ஏறி போய் முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்காக செய்திருந்தாங்க. நாளடைவுல அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல செஞ்சு கலர்ஃபுல் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி நிறைய கலரா ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி செய்திருந்தாங்க. இப்ப ரீசெண்டா வந்து எஸ்லேட்டர் கூட போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இந்த முருகப்பெருமானுடைய சிலை அந்த மலை உயரத்துக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா இவர் வந்து நிறைய பேர் அந்த காணிக்கைகள் எல்லாம் நிறைய செய்யும் போது அடுத்து முருகப்பெருமானுடைய சிலையை இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2003 வந்து எல்லாருமே திட்டமிடுறாங்க. வெறும் 4 வருஷத்துல 142 அடி உயரமுள்ள முருகப்பெருமான் சிலையை வந்து கட்டி முடிக்கிறாங்க. ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு 24 பேர் நம்ம மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 பேர் மேல 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 ஏறி நின்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு 142 அடி உள்ள முருகப்பெருமான் சிலை, உலகத்திலேயே மிக உயர்ந்த முருகப்பெருமான் சிலை அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் வாங்கியிருக்காங்க. இந்த முருக பக்தர்களுக்கு அங்கேயும் வந்து லட்சக்கணக்குல பல நாடுகள்ல இருந்து தரிசிக்க வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதை உடைக்கிற மாதிரி நம்ம சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா 142 அடியையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு முருகப்பெருமான் சிலையை இப்ப எழுப்பியிருக்காங்க. அங்கேயும் பக்தர்கள் கோடான கோடி பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் இருக்காங்க. உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.